இது குறித்தான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தாவேகா தலைவர் விஜயின் காரை நிர்வாகிகள் முற்றுகையிடப்பட்டுள்ளனர். தாவேகா மாவட்ட செயலாளர் பொறுப்பை தூத்துக்குடியை சேர்ந்த அஜிதா ஆக்னலுக்கு வழங்காததால் அவரது ஆதரவாளர்கள் அதிருப்தியில் உள்ளனர். இந்த நிலையில் சென்னை பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்திற்கு வந்த விஜயின் கார் முற்றுகையிடப்பட்டுள்ளது. தூத்துக்குடியை சேர்ந்த தாவேகா பெண் நிர்வாகி தரப்பினர் இந்த காரை மறித்துள்ளனர். தாவேகா தலைவர் விஜயின் காரை நிர்வாகிகள் முற்றுகையிட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழலானது ஏற்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இணைகிறார். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு தகவல்களை பதிவு பண்ணலாம். தமிழக வெற்றிக்கழக தலைவரோட விஜயோட கார் இன்னைக்கு பனையூருக்கு வந்திருக்குது. கட்சி அலுவலகத்துக்கு வந்த நிலையில தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயோட காரை அந்த கட்சியை சேர்ந்த பிரமுகர் அஜிதா அப்படிங்கிறவரு விஜயோட காரை மறிச்சு தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே இந்த பதவி, அதாவது தூத்துக்குடி பதவி அவருக்கு கொடுக்காத ஒரு சூழ்நிலையில தற்போது விஜய் காரம் மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதா கூறப்படுது. மேலும் தமிழக வெற்றி கழகத்தோட பெண் தலைவர், அதாவது பிரமுகர் அஜிதா மறித்த நிலையில சிறிது நேரம் நின்ற விஜயோட கார் பதவிகள் வழங்கப்படலை அப்படிங்கிற ஒரு சில மாவட்ட நகர செயலாளர்கள் மாற்றப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பகிரங்கமா எச்சரிக்கப்பட்டது. இந்நிலையில தூத்துக்குடி சேர்ந்த அப்படிங்கிறவர் அப்படின்னு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி தமிழக வெற்றி கழகம் தரப்புல ஏற்கனவே மாவட்ட, மாநகர மற்றும் வட்ட கிளை நகர செயலாளர்கள் எல்லாருமே நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்நிலையில தனக்கு வழங்கப்பட வேண்டிய மாவட்ட செயலாளர் பதவியை தரல அப்படின்னு சொல்லி தூத்துக்குடியை சேர்ந்த அஜிதா அப்படிங்கிறவர் என்ன பண்ணாங்கன்னா, இன்னைக்கு விஜய் இருந்த காரை மறித்து அதுல மறிச்சு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் நியமனத்துல தனக்கு போதிய அளவுக்கு தனக்கு முன்னுரிமை கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மறித்த ஒரு சூழ்நிலையில அவருக்கு அதை மறிக்க முயன்றாங்க. மறிக்க முயன்ற நிலையில அஜிதா மற்றும் அவர் ஆதரவாளர்கள் பாதுகாவலர்கள் அப்புறப்படுத்தி இருக்கிறாங்க. இதனால என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 நிமிடம் அளவிற்கு அந்த கார்களுக்கு அவர் அந்த விஜய் நின்று பார்த்துட்டு அவர் பாட்டு அவங்க அதன் பிறகு அந்த வழியை சென்றிருக்கிறாரு. ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முறையானபடி செயல்படாத மாவட்ட, மாநகர உள்ளிட்ட கட்சி பிரமுகர்கள் எல்லாருமே பதவியிலிருந்து நீக்கப்படுவாங்க. அதே மாதிரி குற்ற சம்பவங்களில் யாரான ஈடுபட்டா உடனடியா நீக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்ட நிலையில கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தமிழகத்துல உள்ள சேலம், அதாவது ஒரு மாவட்ட செயலாளர் தவறாக ஒரு பெண்ணிடம் பேசிய ஒரு விவகாரத்துல கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாரு. இந்நிலையில தூத்துக்குடியை சேர்ந்த அஜிதாங்கிறவர் தனக்கு முன்னுரிமை கொடுக்கல, மாவட்ட செயலாளர் பதவி, அதாவது நியமன தொடர்பா முறையிட விஜயோட காரை அவர் மறிச்சதாக முதல் கட்டமா கூறப்படுற ஒரு சூழ்நிலையில காரம் மறிக்க முயன்ற அஜிதா மற்றும் அவரது ஆதரவாளர்களை பாதுகாவலர்கள் அப்புறப்படுத்தினாங்க. பனையூர் பகுதியில் நடைபெற்ற இந்த சம்பவத்தால அந்த பகுதி சற்று பரபரப்போட காணப்படுதுங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.